ஐயனார் துணை டுடே எபிசோட். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் பேசிக்குவாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. சரிங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க, எதுவும் யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்வாங்க. சரின்னு நிலா படுத்துக்குவாங்க. பக்கத்தில் சோழனும் படுத்து ரெண்டு பேருமே பேசினே அப்படியே தூங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழன் மட்டும் ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார், யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். நிலா பார்த்துட்டு சரி விடுங்க, எதையும் யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு என்ன தெரியுமா ஆத்திரம் வருது நிலா அப்படின்வாங்க. சரி சரி விடுங்க, தூங்குங்க, எந்த டென்ஷனையும் ஏற்றிக்காதீங்க, நிம்மதியாக தூங்குங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே எழுந்துக்குவாங்க. நிலா வந்து ரூம்லேருந்து வரும்போதே பிஸ்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்தாடா பல்லவா, அவனுக்கு பிடிக்குமே, எனக்கு வேணாம் அண்ணி அப்படின்னு. சரி விடுடா, இந்த அப்படி அப்படின்வாங்க. சரின்னு வாங்கிக்குவார். அப்புறமா சேரன் ஒரு பக்கம், பாண்டி ஒரு பக்கம், எல்லாருமே ஒரு மாதிரி வெக்ஸாகி அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நேற்று டிவி வாங்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக கிளம்புனாங்க இல்லையா. அந்த நேரம் பார்த்து நடேசன் அந்த வாங்கின அந்த டெம்போக்கு 2 மாதமாக டியூ கட்டலன்னு அந்த காசை தான் கொடுத்துருவாங்க. அந்த டென்ஷனில் எல்லாருமே அப்படியே ஆளுக்கு ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக படுத்துட்ருப்பாங்க. சேரன் வந்து பொழுது முடிஞ்சு பார்த்திங்கன்னா டீ எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. எல்லோரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும் குடிங்கடா அப்படின்ட்டு கொடுப்பாங்க. எல்லாருமே வாங்கி குடிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து டீ குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடேசன் பாட்டு பாடிக்கினே உள்ளே நுழைவார். இதை பார்த்துட்டு பாண்டிக்கு ரொம்ப கடுப்பாயிடும். இந்த ஆளை நானே கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக போய் சட்டையை பிடிச்சி உலுக்கி லபலபன்னு கத்தும் போது உடனே சேரன் வந்து விட்றா விட்றா அப்படின்னு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவார். நீ எங்களுக்காக என்னப்பா பண்ண, எங்களுக்காக என்ன செஞ்ச நீ சொல்லு பார்க்கலாம். இதிலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எதாவது ஒன்று செஞ்சுருக்கியா சொல்லு, உன்னால் சொல்ல முடியாது, நீ செஞ்சுருந்தா தானே சொல்ல முடியும். ஒன்று சேரன் பேச அப்படியே அவர் கம்முன்னு போயிடுறாரு. சரிடா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், அதெல்லாம் நீ பேசாத, நீ முதல்ல வெளியே போ. ஒன்று இந்த வீட்டில் வந்து உன் வீட்டுன்னு சொல்கிறல, நாங்கள் நிம்மதியாக எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு பாண்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் சேரன் வந்து சந்தாவை பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் வெளியேறாங்க. ஏன்னா சந்தா வந்து ஃபேமிலியோட ராமேஸ்வரம் வராங்க. அதனால அதை பார்த்து வெளியே போயிடுவார். நிலாவுக்கும் சேரனுக்கு மட்டும் தெரியும் ராமேஸ்வரம் போகிறது. சரிண்ணா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான் போது உள்ளேருந்து பள்ளம் வருவார். எங்கண்ணே கிளம்புற, யாருக்கு எதுக்கு நான் தெரியக்கூடாது, அப்படி யாருக்கும் தெரியாது, நீ எங்கண்ணே ஒண்டியாக போகிற, அன்றைக்கி மட்டும் சொல்லிவிட்டு எங்கண்ணே போகிற அப்படின்னு. அப்புறம் 2 பேருமே திரு முடிச்சுட்டு சரி உண்மையெல்லாம் வந்து பல்லவனுக்கு சொல்லிவிடுவாங்க. பல்லம் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுண்ணா, நேற்று டிவி வாங்கலன்னு தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுண்ணா, மனசே சரியில்லை, கூட நானும் வரேனே, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படியே ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றாரு. என்னப்பா இவன், நான் சரி கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. சரி வாடா, ட்ரெயின் வேறு வந்துடும், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி பள்ளம் போய் துணியெல்லாம் எடுத்துன்னு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இங்கே நிலா மட்டும் உட்காந்துன்னு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் நடேசன் உள்ளே வருவார். அம்மா என்னை மன்னிச்சிடுமா, இந்த மாதிரி ஆகணும்னு எனக்கு தெரியாது, சாரிம்மான்னு. அப்போ நிலா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி பேசுவார். இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து சேரன் வருவார். இவர் சொல்கிறீங்கன்னா யார் மேலே சத்தி வச்சுக்கிறாரு, உன் மேலே சத்தி வச்சுக்கிறாரா நிலா அப்படின்னு. இல்லை அவர் மேலேயே அவர் சத்தி வச்சுக்கிறாரு, இனிமேல் அவர் குடிக்க மாட்டாராம் அப்படின்னு. இந்த ஆள் பேச்செல்லாம் நம்பாத, இந்த ஆள் வந்து குடிக்கிறதுக்கு டிசைனாக ஐடியா தேடுவார். சத்தியை வச்சுட்டேன், என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, சத்தியை வச்சுட்டு அதை காப்பாற்ற முடியல, அதனால தான் நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு பொய் சொல்லுவார். இவர் பேச்சை நம்பாத, நீ வா உள்ள அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பர்ஸு எடுத்துன்னு கையில் பர்ஸு எடுத்துன்னு சரி நிலா நீ பத்திரமா இரு, ஏசி போட்டுக்கோ, வெளியெல்லாம் உட்காராத, வெயில் அதிகமாகுது, நீ உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியே வந்துடுவார். நிலா சரி அப்படின்ட்டு வாசல் வரைக்கும் வருவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடேசன் உட்காந்து அப்படியே முழிச்சிட்டு இருப்பார். தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து யோசனை பண்ண அவர் பாட்டுன்னு இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா நிலாவும் நடேசனை பார்ப்பாங்க. சோழன் வந்து நடேசனை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கின்னு இந்த ஆள் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவரும் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வந்து அப்படியே நடேசனை பார்ப்பார். இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சேரன் வந்து சந்தாவை பார்ப்பாரா, இல்லை சந்தாவை பார்த்துட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல. இங்கே வந்து நடேசன் வந்து குடியை நிறுத்திடுவாரா, இல்லை குடும்பத்துக்காக அந்த வண்டி ஓட்டி காசை கொடுப்பாரா அப்படின்றது வரும் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய்.